பாத்திரம் அவங்க காதுல விழுந்துருக்கு. ஏண்டி பாத்திரத்தை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கா? சட்டை போட்டு அந்த பத்திரத்தை எடுத்துருங்க. இன்னைக்கு நைட்டே நம்ம சென்னைக்கு வண்டி ஏறுறோம். என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டம்? ஏன் இவ்ளோ கோவம்? அக்கா, போறவங்க வரவங்க எல்லாம் எனக்கு வேலை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்ளோ வேலை நம்ம வீட்டுல கூட பார்த்தது இல்ல தெரியுமா? அதான் தெரியுமே. என்ன வள்ளியம்மா, என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல இவ்ளோ வேலை பார்த்தது இல்லன்னு சொன்னியே, நீ நம்ம வீட்டுல வேலை செய்யறதையே பார்த்தது இல்லையே, அத நினைச்ச. அது அக்கா, நீ சிரிக்கிற? இல்ல, வேலை களவாணியா இருக்கிறவங்கலாம் வசமா ஒரு நாள் மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ மாட்டி இருக்க, அதான். என்னால முடியலக்கா. போதா குறைக்கு இந்த கார்த்திக் வேற இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு வேலைக்கு மேல வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஐயோ, பெண்டு நிமிர்ந்துருச்சுக்கா. இடுப்பெல்லாம் வலிக்குது. இவ்ளோ நேரம் பந்தியில அத்தனை பேருக்கும் பரிமாறிட்டு வரமா? பிருந்தா, 4 பேருக்கு சாப்பாடு போடுறது நம்மளுக்கு இவ்ளோ பெரிய புண்ணியம். 4 பேரா? மா, 400 பேருமா? பேரு. ஒருத்தன் சாம்பார் வேணுங்கிறான், ஒருத்தன் பொரியல் வேணுங்கிறான், மோரு, ரசம், உப்பு, ஊறுகாய், தண்ணின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஓடி. ஐயோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்காக இப்ப கஷ்டப்படுற? நம்ம கடைக்காக தானே கஷ்டப்படுற. இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டதானே நம்மளோட கடையை காப்பாத்த முடியும். சும்மா கொஞ்ச நாள் தானே, சும்மா விடு. எப்பயாவது ஒரு நாள் தான் வேலை பாக்குற, அதுக்கேவா? என்னால முடியாதுக்கா. நைட்டு போய் ஏதாவது ரூமா பார்த்து கதவை சாத்திட்டு நல்லா தூங்கணும். தூங்கு 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 தூங்கு, நல்லா தூங்கு. அக்கா, ரொம்ப கொடுத்து வச்ச பொம்பளைங்கம்மா. இவ்வளவு சொகுசா இருக்காங்க பாருங்களேன். ஏண்டி அப்படி சொல்ற? ஏய், அவ சொல்றது கரெக்ட் தான். அவங்கள பாரு, எவ்வளவு திமிரா சுத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எந்த வேலையுமே அவங்க பாக்குறது இல்ல. நல்ல கழுத்து நிறைய நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே என்ன மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு பௌசா பகுமானமா தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்படிதானே இருப்பாங்க. அநியாயத்துக்கு வட்டி வாங்குற குடும்பம். வேற எப்படி இருப்பாங்க? அக்கா, குனிஞ்ச நிமிந்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒருத்தி காஃபி வேணுங்கிறா, அவ புருஷன் என்னடானா டீ வேணுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்மளே ஓடுற மாதிரி இருக்குமா? தங்கமே, இப்ப நம்ம வேலைக்காரங்க வேஷம் போட்டிருக்கோம். அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுதானே ஆகணும். அவங்கெல்லாம் இப்போ நம்மளை விட கொஞ்சம் பவுசான குடும்பம். அக்கா, இதுக்கே இப்படின்னா வீட்ல எவ்வளவு வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. ஆமா பிருந்தா, எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா எந்த நேரமும் நகை நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு கை நிறைய பணத்தை தூக்கிக்கிட்டு ஷாப்பிங் அங்க இங்கன்னு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வலிமா விடுங்க. இப்பெல்லாம் யாரு கையில பணத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க? எல்லாமே டிஜிட்டல் தான். அக்கா, பாத்தீங்களா, அவங்களும் பொம்பளைதான், நாமளும் பொம்பளைதான். அவங்க எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க பாத்தீங்களா? நாமளும் தான் இருக்கோமே, தினம் தினம் வடிச்சு கொட்டுறோம். என்னைக்காவது சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? என் நேரமும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சிடுசிடுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சிடுசிடுன்னு இருக்க வச்சிருக்காங்க. என் புருஷனுக்கெல்லாம் சிரிக்க தெரியுமானே எனக்கு டவுட்டா இருக்குக்கா. ஏய், எதுக்கு மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருக்க? அக்கா, நான் என்ன அவங்க பணம் காசு வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்தா பொறாமப்படுறேன்? அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலையேன்னு ஏக்கமா இருக்குக்கா. நம்ம குடும்பத்துல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. உங்ககிட்ட மணி இருக்கா? மணி பர்ஸாவது இருக்கா? என்கிட்ட இருக்கிறது மொத்தமா ஒரு 100 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல. வீட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 500 1000ன்னு சுயமா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? கொடுத்து வச்சவங்கக்கா. ஏ, நமக்கு என்ன குறை? நாமளும் நல்லா தானே இருக்கோம். இங்க பாரு, நிறைய நகை போட்டிருக்கோம். பவுசா 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை கட்டியிருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கையில காசு இல்ல, அவ்வளவுதானே. இதான் ஒரு பொம்பளைக்கு சந்தோஷமா? உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். வாங்க போலாம். மீரா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் தான் அவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம கடை பத்திரம் கூட இவங்க கிட்ட தான் இருக்கணும். எப்படி சொல்றீங்க வலிமா? ஆமா, நம்ம வீட்ல அண்ணன் வெளியில இருந்து பத்திரமோ நகை நட்டோ பணமோ எது கொண்டு வந்தாலும் என்கிட்ட கொடுத்துதானே உள்ள வைக்க சொல்லும்.
அப்ப அந்த வீட்டு ஆம்பளைங்களும் அந்த வீட்டு பொம்பளைங்க கிட்டதான் எல்லாத்தையும் கொடுத்து வைப்பாங்க. கரெக்ட் தான். நம்ம கடை பத்திரத்தையும் இவங்க கிட்டதான் கொடுத்து வச்சிருப்பாங்க. செக் பண்ணி பாத்துருவோம். ம். டேய் டேய் பின்னாடி பின்னாடி போறா பின்னாடி போறா. கதை அப்படி போகுதோ? மச்சான் நான் பாத்துட்டேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குடும்பத்தோட பத்திரத்தை எடுக்கிறதுக்காக காரைக்குடி போயிருக்கீங்க. சூப்பர் மச்சான். நான் நினைச்சேன் நீங்க சொல்லலனாலும் கேமரா உண்மையை சொல்லிடுச்சுல்ல. இதான் மனுஷங்களை விட இந்த மாதிரி டெக்னாலஜி நம்பணுங்கிறது. ஓகே மச்சான், I'm coming. Coming soon. விஜய் விஜய் இதுக்கு தான் நான் சொன்னேன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். இப்ப என்ன பண்றது? அவ வந்தா மொத்த பிளானும் சொதப்பிடுங்க. கார்த்திக், என்னடா பண்றது? வீரா சீக்கிரம் 4 பக்கமும் சல்லடை போட்டு சலிக்கிறோம் அந்த வீட்டை. அந்த டாக்குமெண்ட் எங்க இருந்தாலும் சரி எடுக்கிறோம். ஆளாளுக்கு போய் தேடுங்க போ. சரிடா வாங்க போய் தேடலாம். பத்திரம்.